இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொன்னதான ஆண்டவர். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னதான ஆண்டவர். கிருபை நிறைந்தவராய், இரக்கம் நிறைந்தவராய், நீடிய சாந்தமும் தயவு உறைந்ததான் ஆண்டவராய், 1000 தலைமுறை மட்டும் தம்முடைய இரக்கத்தை காக்கிறதான் ஆண்டவராய் அவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறபடினாலே, அவ்விதமான ஆண்டவராய் நம்மை கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்தபடினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹalleluya. ஓ, நாங்களுமே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களை நீர் ஆசீர்வதித்தபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கர்த்தர் தொட்டபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை கர்த்தர் பிடித்து கொண்டபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாங்குகிறபடினால் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவ்விதமாக நாம் நிற்கும் போது நம்முடைய சபையின் ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி லெனின் அவர்கள் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. எல்லாருமா சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் கர்த்தர் ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல நேரத்திற்காய் ஆண்டவரே, தருணத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஆராதனையிலே தேவன் மகிமைப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னம், உடைய மகிமை எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்கு கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, சகோதரன் ஜெயராஜ் கிளாடி தம்பதியாருக்கு தேவன் கொடுத்த நல்ல பெண் குழந்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே கொடுத்த நல்ல சுக பிரசவத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தாயும் சேயும் ஆண்டவரே தேவன் கிருபையாய் காத்து கொண்டபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை எப்பொழுதும் இருக்க வேண்டுமாய், பிள்ளைக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாய் மகள் வளரும்படியாய் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெற்றோருக்கு நல்ல ஆண்டவரே ஞானத்தையும் கிருபையும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரன் எட்வர்ட் மகன் ஸ்டீஃபனுக்காய் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறோம். மகன் நல்லபடியாய் ஆண்டவரே எக்ஸாம் எழுத தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனுக்கு நீர் கொடுத்த நல்ல ஞானத்திற்காய், கிருபைக்காய், சுகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு ஆண்டவரே நல்லபடியாய் கடந்து வர தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாலிப வயதில் ஆண்டவரே மகன் தேவனுக்காய் ஒரு நல்ல சாட்சியாய் ஜீவிக்க தேவன் ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய ஆண்டவரே ஆவின் அபிஷேகத்தையும் கட்டளையிட வேண்டுமாய், வாலிப வயதில் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் மகன் ஜீவிக்க தேவன் ஆண்டவரே மகனை ஆண்டவரே ஆட்கொள்ள வேண்டுமாய் உடைய கரத்துல மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே திங்கட்கிழமை தாயகம் செல்லும் ஆண்டவரே சகோதரன் தினகரனுடைய பிரயாணத்திற்காய் ஆண்டவரே அவருடைய திருமண காரியங்களுக்காய் உடைய சமூகத்துல வருகிறோம். நல்ல பிரயாணத்தை தேவன் கட்டளையிட வேண்டுமாய், பிரயாண கிருபைகளை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருமண காரியத்துல ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே பிரசன்னம் ஆண்டவரே அந்த திருமணத்துல இருக்க வேண்டுமாய், ஆண்டவரே அந்த திருமணத்துல ஆண்டவரே தேவன் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அந்த திருமணத்துக்கு வேண்டிய ஆண்டவரே அந்த எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க வேண்டுமாய், ஆண்டவரே தேவ பிரசனம் கூட இருக்க வேண்டுமாய். நல்ல முறையில் ஆண்டவரே திருமணம் செய்து ஆண்டவரே திரும்ப அவர்கள் மனைவியோடு கூட திரும்ப வர தேவனுக்கு ஆண்டவரே கிருபை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே கோமா நிலையில ஐசியூல இருக்கிற திருமதி நதியாக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மறக்கூடாத காரியம் ஒன்றில்லை சுவாமி. ஆண்டவரே எங்களை சுகமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய பரிகாரியான கர்த்தர் நீர் ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில சுவாமி உடைய கருத்தை ஆண்டவரே மகள் மீது நீட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவன் மகளுக்கு ஆண்டவரே சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய், கான்சியஸ்னஸை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே உடைய ஆளுகைக்குள்ளாய் மகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நாமம் ஆண்டவரே மகிமைப்பட வேண்டுமாய், நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்க தேவன் ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தலைவலினால பாதிக்கப்பட்டிருக்கிற திருமதி ஜாய்ஸ்க்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே மகளுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய், அந்த தலைவலியை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே மகளை ஆட்கொள்ள வேண்டுமாய், மகளை சுகப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரே. மகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆளக்கூடாத காரியம் ஒன்றில்ல ஆண்டவரே. சகோதரி ஹெலனுக்காய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர் வீடு கட்டுகிற ஆண்டவரே அந்த காரியங்கள்ல தேவன் ஆண்டவரே நல்ல முறையில கட்டி முடிக்க, அந்த வீட்டுக்கு தேவையான ஆண்டவரே எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க ஆண்டவரே உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே அந்த மகளுக்கு ஆண்டவரே தேவன் கிருபையை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சபையில ஆண்டவரே தேவைகளோடு கூட
பிரச்சனைகளோடு கூட கண்ணீரோடு கூட கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் தேவன் போதுமானவராக இருக்கீங்க சுவாமி. எங்கள் தேவன் சர்வ வல்லவர், எங்கள் தேவன் ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன் சுவாமி. எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருக்கிற தேவன் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் சுவாமி. உம்முடைய கரங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். பிரச்சனைகள் ஆண்டவரே, கண்ணீர்கள் ஆண்டவரே, வருத்தங்களை தேவன் ஆண்டவரே அகற்றி சுவாமி உம்முடைய சந்தோஷத்தினால எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடின கரங்களை தட்டி காத்திருக்கும் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நம்ம விதமாக நிற்கும் போது சகோதரர் செல்வகுமார் முன்பாக வந்து சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 112 சங்கீதம் 112 சங்கீதம் அவர் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்செய்தியை கேட்கிறதால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். மார்க்கன் கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும் என்பதே. ஆமென். யாவரும் உட்காருவோம். இந்த நாளில் கூடி வந்திருக்கிறதான உங்களை யாவரையும் ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஷார்ஜா அசம்பிளி ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளில் தானே முதலாவதாக இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவாய் எழுந்து நிற்கும்படியாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளில் தான் முதலாக இந்த சபைக்கு வந்திருக்கேன் என்று சொல்லி தயவாய் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதுபோல இந்த வாரத்திலே உங்களுடைய திருமண நாள், பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக வந்தவுடைய கரங்களிலே ஒரு சிறிய அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ள. இதிலே 2 குறிப்புகள் உண்டு. சபையை பற்றியதான குறிப்புகள். இன்னும் ஒரு பகுதியிலே உங்களுடைய பேர், உங்களுடைய யுஏயில் இருக்கதான உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் நீங்கள் முகவரியும் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சபையின் மூப்பர்கள் உங்களை வந்து சந்திப்ப உங்களுக்கு ஆலோசனை சொல்ல அது உதவியாக இருக்கும். அதுபோல இந்த கூட்டம் முடிந்ததும் நீங்கள் பின்பகுதியில் நிற்பீர்கள் என்று சொன்னால் சபையின் மூப்பர்கள் உங்களை வந்து பார்த்து உங்களுக்காக அவர்கள் ஜெபித்து ஆலோசனை சொல்வார்கள். இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக சகோதரர் வெஸ்லி அவர்கள் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறார் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் இந்த காலைவேளை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டிய மகா பெரிய ஸ்லாக்கிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, முதன்முறையாக ஆண்டவரே இந்த சபைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் குறித்த அந்த முன் நோக்கத்துக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. வந்தவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்ல போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை இந்த நாள் முதல் செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன காரியங்களை நினைத்து வந்தார்களோ கர்த்தாவே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் நீ கிருபை பாராட்டுவீராக.